இப்போ நம்ம வந்துட்டு எப்படி நம்ம மிராக்கிளை அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாளாக நம்மளும் யோசிச்சுட்ருக்கோம். நம்ம மிராக்கிளாக அட்டென்ட் பண்ணணும், நம்ம லைஃபே மிராக்கிளாக மாறணும் அப்படின்னா நம்ம வந்து நிறையா விஷயங்கள் நம்மக்கிட்ட மாற்றத்தை கொண்டு வரணும். நம்ம ஜீரோ லிமிட்டில் அதுதான் சொல்லியிருக்காங்க, மாயாஜாலம் புக்லேயும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம லைஃப்பை எப்படி மாற்றிக்கலான்ட்டு ஒரு குட்டி ஃப்ளோ சார்ட் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளோ சார்ட்டில் என்னென்ன பற்றி நம்ம வந்து நார்மலாக நம்ம ரொட்டீனாக நம்ம வீட்டில் பண்ணிகிட்ருக்க விஷயங்களை எப்படி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்க போகிறோம். அதோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் நாம் இன்றைக்கி போட்டிருக்கேன். நம்ம வந்து காசிப் பண்ணுறோம், அப்புறமா நம்மளை நாமளே விக்டமாக நினச்சிக்கிறோம். நம்ம ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறப்பயே அவங்க இப்படி தான் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறோம். அப்புறம் நம்ம தேவையில்லாத இடத்துல சில டைம் கோவம் வருது, அந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் சம்டைம்ஸு. அதே இடத்துல இருந்துக்கிறோம். அதுக்கப்புறம் வேறு யாரையாவது பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், நம்ம ஆர்கியூ பண்ணுறோம் தேவையில்லாத விஷயத்தில். அப்புறமா நம்ம வந்து நம்மளை நாமளே வந்துட்டு நம்மளால இது முடியாது அப்படின்னு ஒரு லேக்கிங் மைண்ட் செட்டில் இருக்கோம். அதுக்கப்புறமா கத்துறோம், அப்புறம் கில்ட்டி ஆயிரும். இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஐயோ நம்ம இன்றைக்கி காசிப்பே பண்ணக்கூடாது, நம்ம ஜீரோவில் வச்சுக்கணும்னு நினச்சோமே ஆனால் நம்ம பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்ட்டி ஆகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், இது பண்ணுறப்போ நம்மளுக்கு ஃபீலிங் ஹாப்பியாக இருக்குது. சில டைம் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து யாரோ நம்மளை தப்பாக பேசிட்டாங்க, ஸோ அவங்க தான் இப்படி பேசினாங்க அப்படின்னு நம்ம விக்டமாக இருக்கோம் அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ரெசிவாக யார்கிட்டையாவது சொல்கிறோம். நம்ம லவ்டு ஒன்ஸ் கிட்டே போயிட்டு இப்படி நடந்துச்சு, அவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கோம். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, தற்காலிகமாக சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த டைமில் வி வில் ஃபீல் வெரி ஹாப்பி. பட் அது என்ன பண்ணுது, நம்ம கான்ஷியஸில் போயிடுது. ஸோ அந்த காசிப்பில் வந்துட்டு சில டைம் அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அது வந்துட்டு நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அதிலே வச்சுக்கிறோம். அது நம்ம கான்ஷியஸில் போயிடுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ஷியஸில் இருக்க தாட்ஸ் வந்துட்டு எல்லாமே சப்கான்ஷியஸில் போகாது, பட் சிலது போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அது கான்ஷியஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை எரேஸ் பண்ணிக்கணும். நம்ம எரேஸ் பண்ணிக்கிட்டால் தான் அது வந்து சப்கான்ஷியஸில் போகாது. சப்கான்ஷியஸில் போகிறது தான் நம்மளுக்கு வந்து திருப்பியும் கான்ஷியஸில் வந்து அதுதான் சூப்பர் கான்ஷியஸில் போகும். ஸோ சூப்பர் கான்ஷியஸ் வந்து மேல்மனம், கான்ஷியஸ்க்கு முன்னாடியே இருக்கிறது. ஸோ சூப்பர் கான்ஷியஸை நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் நம்ம டிவைனுக்கு போக முடியும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்க ஃபீலிங் எல்லாமே நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரிலீஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணால் தான் நம்ம ஜீரோ ஸ்டேட்டுக்கு வச்சுக்க முடியும். அப்புறம் நம்மளோட மிராக்கிள் வந்து ஈஸியாக நடக்கும். ஸோ இதுக்கான ஹெல்ப் தான் இனிமேல் நான் பண்ண போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டீகோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.